சென்னை மாநகர காவல் ஆணையர் அமல்ராஜ் அசோக் நகரில் உள்ள காவல் நிலையத்தை நேரில் ஆய்வு செய்து வருகிறார். இது தொடர்பாக கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். விவரங்களை பதிவு செய்யலாம். சென்னையுடைய காவல் ஆணையராக அமல்ராஜ் அவர்கள் கடந்த 22ஆம் தேதி அன்று பதவியேற்றார். பதவியேற்ற பின்பாக ஒவ்வொரு காவல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையங்களை சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று மவுண்டு காவல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நந்தம்பாக்கம் உள்ளிட்ட காவல் நிலையங்கள் ஆய்வு மேற்கொண்ட நிலையில் தற்போது டி நகர் காவல் மாவட்டத்தில் உள்ள அசோக் நகர் காவல் நிலையம் உள்ளிட்ட காவல் நிலையங்கள் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக அசோக் நகர் காவல் நிலையத்தில் ஒரு சிறுவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக காவலர் ஒருவர் கைத நிலையில அந்த வழக்கு விவரங்களை கேட்டறிந்திருக்கிறார். சுமார் 30 நிமிடங்கள் அங்கு ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார். ரோது பணிகளின் வீழ்ச்சி, வாகன தணிக்கை மற்றும் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகள், காவல் நிலையத்திற்கு வரும் பொதுமக்களிடம் காவல்துறையினர் கண்ணியமாக நடந்து கொள்வதை உறுதி செய்வதுடன் காவல் பணியாளர்களின் குறைகளும் கேட்டறிந்து அதிகாரிக்கு அறிவுரை வழங்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அதே போல முதல் தகவல் அறிக்கை, சரித்திர பதிவுக்குற்றின் பட்டியல், நிலுவையில் உள்ள வழக்குகள் மற்றும் புகார் மீதான விசாரணை, அதே போல அங்கு இருக்கக்கூடிய பணியாளர்கள் காவலர்கள் ஏதேனும் பற்றாக்குறையாக இருக்கிறதா, காவல் நிலையங்களில் என்ன விதமான முன்னேற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்ற போன்றவற்றையெல்லாம் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். இந்த சிறுவனுடைய வழக்கு விவரங்களை முழுமையாக கேட்டறிந்ததாகவும் கூறப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.